தாஜ்மஹால் தஞ்சை பெரிய கோயில் வரிசையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டையை உலக புராதன சின்னமாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மராட்டிய மன்னரான சிவாஜி 17ஆம் நூற்றாண்டில் செஞ்சி கோட்டையை கைப்பற்றி தனது ராணுவ தளமாக மாற்றியதுடன் பல்வேறு கட்டமைப்புகளையும் மேம்படுத்தினார். மராட்டிய பேரரசின் ராணுவ தளங்கள் என்ற தலைப்பில் மராட்டியத்தில் உள்ள சால்கேர், சிவ்னேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சி கோட்டை உள்ளிட்ட 12 கோட்டைகளை உலக புராதன சின்னங்கள் பட்டியலில் இணைக்க யுனெஸ்கோ நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு பரிந்துரைத்தது. இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட 12 கோட்டைகளை யுனெஸ்கோ நிறுவனம் ஆய்வு செய்தது. இந்நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 47வது அமர்வில் செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட மராட்டிய மன்னர் சிவாஜியின் ராணுவ தளங்களான 12 கோட்டைகள் உலக புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள செஞ்சி பகுதி மக்கள் இதன் மூலம் சுற்றுலா மேலும் மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். செஞ்சிக்கோட்டை உலகம் முழுக்க ஃபுல்லாவே தெரிய வரும். அப்படி தெரிய வகையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபாரினர்ஸும் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை பார்ப்பாங்க. இப்படி பார்க்கவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் புகழ் எல்லாருக்கும் சேரும். இதால பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா டூரிசம் டெவலப் ஆகும். இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் மற்றற்ற மகிழ்ச்சியில் மனம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செஞ்சி பல நன்மைகள் அடையும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். யுனெஸ்கோ நிறுவனத்தின் தற்போதைய அறிவிப்பின் மூலம் இந்தியாவின் 44வது புராதன சின்னமாக செஞ்சிக்கோட்டை மாறியுள்ளது. யுனெஸ்கோவின் அங்கீகாரம் அனைத்து இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அனைவரும் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.